எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவா திக்ர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஷாபான் மாதம் இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் 8வது மாதமாகும். ஷாபான் என்னும் சொல் முன்ஷாப் என்னும் அரபி சொல்லில் இருந்து தோன்றியது. முன்ஷாப் என்பதற்கு பங்கிடுதல் என்று பெயர். இறைவன் தன் அடியார்களுக்கு இம்மாதத்தில் உணவு பங்கிடுகிறான். எனவே இப்பெயர். ஏனைய எல்லா நபிமார்களை விட என்னுடைய சிறப்பு எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு ஏனைய எல்லா மாதங்களை விட ஷாபான் மாதம் சிறப்புக்குரியதாக உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இம்மாதத்தில் அல்லாஹு தஆலா அடியார்களின் பிழைகளை மன்னிக்கிறான். அடியார்களின் அமல்களை அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஷாபான் மாதத்தின் 15வது இரவு பராத் இரவு என்று பெயர். பராத் என்பது புருஹு என்னும் சொல்லில் இருந்து தோன்றியது. புருஹு என்பதற்கு விடுதலை பெறுதல் என்று பெயர். ஆம், நரகில் உழன்ற கோடான கோடி பாவிகள் பாவம் பொறுக்க பெற்று விடுதலை பெறுகின்றன பராத் இரவில். பராத் இரவின் பாதியில் அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்கி பனி கல்பு கூட்டத்தினர்களின் ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு இருக்கும் முறங்களின் எண்ணிக்கையிலும் அதிகமானவர்களை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஷாபான் மாதத்தில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு இருந்திருக்கிறார்கள். அனைத்து மாதங்களிலும் 13, 14, 15 நோன்பு இருந்தால் நாம் மிகவும் சிறந்ததாகும். ஆகவே நாம் அதிகமாக ஷாபான் மாதத்தில் நோன்பு இருந்தால் மிகவும் சிறந்ததாகும். இவ்விரவில் நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக தொழுது துவா செய்து வந்தால் மிகவும் சிறந்ததாகும். ரஜப், ஷாபான், ரம்ஜான் மாதங்கள் அதிகமாக பர்க்கத் பொருந்திய மாதங்களாகும். இம்மாதங்களில் அதிகமாகவும் நோன்பு வைத்து குர்ஆன் ஷெரீஃபும் ஓதி திக்ர்களும் ஓதி ஐவேளை தொழுகை தொழுதும் நஃபில் சுன்னத் தொழுகைகள் அதிகமாக தொழுதும் அல்லாஹ்விடம் துவா செய்தால் நமக்கு அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்தும் காப்பாற்றுவான். கடன், துன்பம், ஆபத்து, பொறாமை, கண் திஷ்டி அனைத்திலிருந்தும் பாதுகாப்பான். அனைத்தும் நாம் சிறப்பாக செய்து அல்லாஹ்விடம் துவா செய்வோம். எங்களுடைய அனைத்து துவாயும் அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவாயாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன்.